வணக்கம். கரூர்ல நடந்த ஒரு பெரிய துயரத்துக்கு பிறகு 4 நாள் கழிச்சு விஜய் வீடியோ மூலமா வாய் திறந்திருக்காரு. அதுவும் நேத்து நான் சொன்னேன், ஒரு வீடியோவில் கூட உங்களால பேச முடியாதா, ஒரு காணொளி போட முடியாதா அப்படின்னு நம்ம வருத்தத்தை தெரிவிச்சிருந்தோம். அதுக்கு பிறகு ஓரளவு கூடி பேசி அதுக்கான ஸ்கிரிப்டை எல்லாம் தயார் பண்ணி ஒரு இயக்குனரை வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்காரு நடிகர் விஜய். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நடிப்புனா நடிப்பு, ஒரு படத்தை சொல்லுவாங்கல்ல, உலகமகா நடிப்புடா சாமின்னு கவுண்டமணி சொல்லுவார் தெரியுமா, அது மாதிரியான ஒரு உலகமகா நடிப்பா அந்த மூஞ்சி எப்படி மாதிரியா வச்சுக்கிட்டு இருக்காரு. அது உண்மையிலே அவர் அந்த மூஞ்சி அவருடைய சோகத்தை அந்த மூஞ்சி காட்டல. அது எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த கரகாட்டக்காரன் திரைப்படம் இருக்குல்ல, கரகாட்டக்காரன்ல இவர் சொல்லுவார், கவுண்டமணி சொல்லுவார் செந்தில பார்த்து, இந்த மூஞ்சியை எப்படா வச்சிருக்க அப்படின்னு கேட்பார். அந்த செந்தில் என்ன நடிப்பு நடிக்கிறாரோ அதே மாதிரி அந்த முகத்தை வச்சுக்கிட்டு விஜய் பேசுறாரு. இந்த பேசுறது அப்படிங்கிறது ரொம்பவே திட்டமிடப்பட்டு என்னென்ன வார்த்தைகள் பேசணும், எந்த அளவுக்கு பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கரெக்டா ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி அந்த பேச்சை பேசியிருக்காரு. அதுக்குள்ள அந்த துயரத்துக்கான எந்த சூடும் அவருக்கு தெரியல. அதனால அந்த காணொலியை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல அவர் குறிப்பிடுறது ஒரு 5-6 விஷயத்தை குறிப்பிடுறார். ஒரு சில அதுக்குள்ள வந்திருக்கக்கூடிய பின்னூட்டங்கள் எல்லாம் கவனிக்கிறப்ப இன்னும் திருந்தாத பல ஜென்மங்கள் இருக்கே, இன்னும் விஜயை நம்பக்கூடிய ஒரு நிறைய கூட்டங்கள் இருக்கே அப்படின்னு இன்னொரு வருத்தமும் நமக்கு அதுக்குள்ள இருக்கு. யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், வரக்கூடாது அப்படிங்கிறது எந்த இதுவும் கிடையாது. ஆனா அரசியல் வர்றதுக்கான ஒரு குறைஞ்சபட்ச தகுதி இருக்கணும். ஒரு அரசியல் பாலபாடம் கூட கத்துக்காம திடீர்னு நான் முதலமைச்சர் ஆகிறேன் அப்படின்னு விஜய் பண்ணதுடைய கூத்துக்களுடைய விளைவு தான் இப்படி ஒரு ஏறத்தாழ 40 உயிர்கள் பலியாயிருக்கு. அதுல அவர் என்ன சொல்றாரு, மனசு முழுக்க வலியோட நான் பதிவு பண்றேன் அப்படிங்கிறார். உங்களுக்கு வலி இருக்கிறத தாண்டி 41 உயிர்களை பலி கொடுத்தவங்களுடைய வலிகள் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப கொடூரமானது. அந்த வலிக்கு உங்களால மருந்து போட முடியாது விஜய் அப்படிங்கிறதா யதார்த்தம். இதையும் தாண்டி அவர் பேசுறது என்ன அப்படின்னா, நான் அவசர அவசரமா வந்துட்டேன், எனக்கு வரணும்னு விருப்பம் இல்லை, ஆனா நான் அங்க இருந்து விரும்பத்தகாத நிகழ்வுகள் எதுவும் நடந்துச்சு அப்படின்னா நான் அது ஏதாவது ஆயிரும் அப்படிங்கிற ஒரு கணக்குல தான் நான் அவசர அவசரமா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர் கிளம்பி போனதுக்கான அந்த காரணத்தை சொல்றார். நான் இந்த இடத்துல ஒண்ணு மட்டும் சொல்றேங்க. இன்னைக்கு மாதிரி ஊடகங்கள் வளராத காலகட்டம், 90களுடைய தொடக்க காலகட்டம். திருநாவுக்கரசர் இருக்கார் இல்லையா, எம்பி திருநாவுக்கரசர், அவரு அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு ஜெயலலிதா விட்டு விலகி தனியா கட்சி துவங்குறாரு. அதுக்கான முதல் மாநாடு மதுரையில நடக்குது. இந்த மதுரைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் பஸ்ல போறாங்க, வேன் எடுத்துக்கிட்டு போறாங்க. அப்ப பெரும்பாலும் லாரி தான். லாரியில இந்த கேபின் மேல 25 பேர் உட்கார்ந்துருப்பான் தலையில கட்டிக்கிட்டு. உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேர், 100 பேர், 200 பேர் கூட அந்த லாரியில ஏறி போவாங்க. இந்த லாரியில பார்த்தீங்கன்னா இந்த லாரி முந்துதா அந்த லாரி முந்துதா அப்படிங்கிற ஒரு பெரிய போட்டி நடந்துகிட்டே இருக்கும். அப்ப நான் கண்ணால பார்த்த காட்சி, நான் இப்போ ஒரு பள்ளியில படிக்கக்கூடிய ஒரு 10ஆம் வகுப்பு 11வது வகுப்பு படிக்கக்கூடிய அந்த காலகட்டம். அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, திருப்பத்தூரை தாண்டின உடனே ஒரு வளைவுல ஒரு லாரி கவுந்துச்சு. கண்ணு முன்னாடி மிகப்பெரிய நடந்த ஒரு கோரமான விபத்து. அந்த விபத்து நடந்த உடனே மற்ற லாரிக்காரங்க எல்லாம் நிப்பாட்டி இறங்கி எவ்வளவு மீட்க முடியுமோ அதையெல்லாம் மீட்டாங்க. மீட்டு மருத்துவமனைக்கு உடனடியா பக்கத்துல எந்த மருத்துவமனை, திருப்பத்தூர் தான். அப்ப அந்த மருத்துவமனைக்கு அன்னைக்கு இருந்தக்கூடிய காலகட்டத்தில் உடனடியாக மற்ற லாரிகளை திருப்பி கொண்டு அனுப்புனாங்க. ஆனா இது அந்த மாநாட்டில் திட்டமிட்டு இருந்த திருநாவுக்கரசுக்கு தெரிய வருது. அவர் அங்க மாநாட்டு வேலைகள்ல மும்முரமா இருக்காரு. ஆனா திருநாவுக்கரசு என்ன பண்ணார் அந்த நேரத்தில் அப்படின்னா, அதையெல்லாம் தாண்டி அங்க இருந்து திருப்பத்தூருக்கு திருப்பத்தூர் இன்னைக்கே 1.5 மணி நேரம் ஆகும். கார்ல வந்தா கூட இன்னைக்கு 1.25 மணி நேரம் ஆகும். ஆனா அன்னைக்கு இருந்த சாதாரண ரோட்ல அவ்வளவு வேகமா அந்த மருத்துவமனையில எல்லாரையும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு மற்றவங்களை ரொம்ப கூடுதலா அடிபட்டவங்களை மதுரை மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த மாநாட்டில் கலந்துகிட்டாரு திருநாவுக்கரசு. அப்ப அந்த மக்கள்லாம் திருநாவுக்கரசு அடிச்சாங்களா? அந்த மக்கள்லாம் திருநாவுக்கரசு ஓட ஓட விரட்டினாங்களா? இதுதாங்க ஒரு தலைவனுக்கான தகுதி அப்படிங்கிறது. அப்ப என்னன்னா, நம்மளை பார்க்க வந்தவன் அது என்ன வேணாலும் நடந்துட்டு போகுது, அவன் கூட இருக்கான், குறைச்சிருக்கான். ஆனா அவனை நமக்காக பார்க்க வந்தவனுக்கு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு இப்படி அனுப்பிச்சு வச்சுட்டு போன ஒரு பண்பாடு தான் ஒரு தலைவனுக்கு ஏத்த பண்பாடு. நீங்க 2 இருந்தா மக்கள் உங்களை அடிச்சிருவாங்களா? இல்ல மக்கள் உங்க கையை காலை உடைச்சிருவாங்களா? ஆனா நீங்க நிக்கிறீங்க, ஏதோ ஒரு துயரம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இறக்கப்பட மாட்டாங்க, உங்க மேல பரிதாபப்பட மாட்டாங்க. உங்களை நம்பி 41 பேர் பலியாயிருக்காங்க. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க சீக்கிரம் மீண்டு வர்றதுக்கு வரணும், நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படிங்கிறாரு. எந்த வகையில சந்திக்க போறாரு அப்படிங்கிறது வேற, அவர் சந்திக்கட்டும், அப்புறம் பின்னாடி பார்ப்போம்.
என்ன என்ன மாதிரி சந்திக்க போறாரு? இந்த மாதிரி முட்டாள் கூட்டம் இருக்க வரைக்கும் அவர் இந்த மாதிரி ஆட்களை சந்திப்பாரு. இன்னும் எத்தனை உயிர்களை என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறது இதுல இன்னொரு கணக்கு இருக்கு. இதுல இப்ப இன்னொன்னு பேசினாரு. என்ன அப்படின்னா, அங்க வந்து ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு நடந்து போச்சு அப்படின்னு அவர் சொல்றதுல ரொம்ப முத்தாய்ப்பான ஒரு விஷயம். ரொம்ப திட்டப்படப்பட்டு இந்த பேச்சு அப்படிங்கிறது ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி அவர் பேசுனது அப்படிங்கிறத நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஒரு 5 மாவட்டங்கள்ல கூட்டம் நடத்தியிருக்கோம். அந்த 5 மாவட்டங்கள்ல எல்லாம் நடக்காத ஒண்ணு கரூர்ல மட்டும் எப்படி நடந்துச்சு அப்படின்னு அவர் கேட்கிறார். கரூர்ல மட்டும் அவர் ஏன் எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கறதுடைய உள்ளர்த்தம் என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜியை குறிவைக்கிறார். செந்தில் பாலாஜியை குறிவைக்கிறார் அப்படின்னா, இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எனக்கும் இந்த 41 பேர் பலியானதுக்கு சம்பந்தம் கிடையாதுங்க. இது வந்து செந்தில் பாலாஜி திட்டமிட்டு பண்ணது அப்படிங்கிற அந்த நிலையில போய் சொல்றாருங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன். தமிழ்நாட்டுல கரூர்ல மட்டும்தான் திமுக இருக்கா? இல்ல கரூர்ல மட்டும்தான் திமுக கூட்டணி கட்சி இருக்கா? இவர் நடத்தின திருச்சியில திமுக இல்லையா? அப்ப நேரு வந்து வலுவில்லாத ஆளா? இங்க இருக்கக்கூடிய மகேஷ் பொய்யாமொழி வலுவில்லாத ஆளா? இல்ல நீங்க எந்த ஒரு பெரம்பலூர் எடுத்துக்கங்க, இல்ல நீங்க திருவாரூர் எடுத்துக்கங்க. திருவாரூர் கலைஞர் பிறந்த மண்ணு. அங்க எதுவும் திட்டமிட முடியாதா? இல்ல நீங்க இதே நாகப்பட்டினத்துல திட்டமிட முடியாதா? இல்ல நாமக்கல்ல திட்டமிட முடியாதா? அப்ப அது என்ன அப்படின்னா, இது ஒரு நடந்தது ஒரு விபத்து. இந்த விபத்துக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது யார் அப்படின்னா, விஜயும் விஜய் கட்சியை சேர்ந்தவங்களும் தான் அதுல பொறுப்பேற்கணும். என்ன குறை இருந்தாலும் நாங்க பொறுப்பேற்கிறோம். ஆனா இதுக்கான விஷயங்களை சரி செய்யறோம். இன்னும் நாங்க மக்களுக்கிட்ட போக வேண்டியிருக்கு. இதுக்கு வேற எதுவும் உள் விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நாங்க தேடுறோம். வேற யாராவது கூட இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா விஜய் சொல்றதுடைய 100% உள்ளர்த்தம் என்ன அப்படின்னா, நாங்க சொன்ன இடத்துல தான் நடத்துற மாநாடு. ஆனா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்ன அப்படின்னா, கரூர்ல இது மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க மாநாடு நடத்த, நீ மாநாடுங்கிறத விட ரோட் ஷோ, நீங்க ரோட் ஷோ நடத்த அதுல நடந்த ஒரு பிரச்சனை. அங்க அவ்வளவு பேர் வந்து மரத்துல ஏறுறான், அங்க தாவுறான், டிரான்ஸ்ஃபார்மர்ல குதிக்கிறான், அந்த தட்டியை பிச்சுக்கிட்டு உள்ள போறான். உங்க கட்சியில இருந்தே நீல கலர் சட்டை இறங்கு, பச்சை கலர் சட்டை இறங்குன்னு சொல்றாங்க, போலீஸ் இறங்க சொல்றாங்க, இறங்க மாட்டேங்கிறான். நீங்க வரும்போது ஒரு 10,000 பேரை கூடுதலாவே கூட்டிட்டு வரீங்க. அது ஒன்றும் பெரிய மாநாட்டு திடல் கிடையாது. ஒரு சாலையில வரும்போதே உங்களுக்கு முதல்ல அறிவு இருந்திருக்கணும். இந்த 10,000 பேரை கூட்டு வந்தா இவ்வளவு பேர் இந்த இடம் தாங்குமா அப்படிங்கிற அறிவு இருக்கணும். இதையெல்லாம் தாண்டி நீங்க பேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மக்கள் உங்களை நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி ஒன்று உண்டாகுது. இந்த மகிழ்ச்சியை சரி கட்டுறதுக்கான ஏற்பாட்டில் தான் நீங்க இவ்வளவு வேலை பார்த்தீங்க. ஆனா இவ்வளவு வேலை பார்த்துட்டு நீங்க ஒத்த வார்த்தையில 5 மாவட்டத்தில் நடக்காதது இதே வந்து கரூர்ல நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாரு. சொல்லிட்டு மக்கள் பேட்டி கொடுக்குறாங்க. அதை வந்து கடவுளே எனக்கு வந்து தகவல் சொன்னது மாதிரி தான் நான் உணர்றேன் அப்படின்னு சொல்றாரு விஜய். இதே விஜய்க்கு இதே கடவுள் வந்து உணர்றது மாதிரி இந்த 5 மாவட்டத்துக்கு முன்னாடி நடத்துறப்ப சொல்லலையா, விஜய் போகாதீங்க, அங்க கரூர்ல 41 உயிர் பலியாக போகுது, அவங்கள காப்பாத்தி விடுங்க அப்படின்னு அதே கடவுள் இறங்கி வந்து சொல்லலையா அவங்க கிட்ட? இதெல்லாம் சொல்றதுக்கு வெக்கமா இல்லையா? ஒரு கட்சியுடைய தலைவரா இப்படி எல்லாம் பேசுறதுக்கு 41 உயிர்கள் பலியா இருக்குங்க. அது எப்படி வேணாலும் இருக்கட்டுங்க. என்ன நீ ஒரு தலைவன்? இப்ப கூட நீ பொறுப்பேற்காம 4 நாள் கழிச்சு ஒரு ஊடகத்தின் வழியா முழுக்க முழுக்க அது கிளிசரின் கூட போட்டு எழுதிருக்கலாமே. ஒரு சொட்டு கண்ணீர் வரலையே. 41 செத்து போயிட்டானே. ஒரு சொட்டு கண்ணீர் வரல. அதுல அந்த நடிப்புல கூட உன்னால கண்ணீர் விட முடியல அப்படின்னா நீ ஒரு தலைவனா? முதல்ல இந்த பேச்சு எதுக்கு பேசுற நீ? நான் யாரும் உரிமையில பேசுறது இல்லை. அப்ப இப்படி வந்துட்டு அவர் சொல்றாரு. சொல்றதோட அடுத்து இன்னொன்னு அவர் சொல்றாரு பாருங்க. அதாவது நான் இறங்கிடுவேன், நான் வந்து இன்னும் தீவிரமா இறங்க போறேன் அப்படின்னு முடிக்கிறாரு. அவர் இறங்கட்டும். அவர் இன்னும் தீவிரமா இறங்கினார்னா இவர் கூட வர்ற தற்குறிகள் என்னென்னலாம் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, பக்கத்து கட்சி, அடுத்த கட்சி எல்லாம் இவங்க கலக்கி விடுவாங்க அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருக்கு. அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அடுத்து சிஎம் சார் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டார். சிஎம் சார்னு சொல்றவர் ஏதோ சொல்ல போறாரு அப்படின்னா, நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா என்ன வேணாலும் இருக்கட்டுங்க, ஆனா சிஎம் வந்து பார்த்திருக்காரு, அங்க இருக்கக்கூடியவங்க பார்த்திருக்காங்க, அதிமுக காரங்க பார்த்திருக்காங்க, மற்ற கட்சிகள்காரங்க பார்த்திருக்காங்க, சீமான் போய் பார்த்திருக்காரு. அதே மாதிரி 2 மார்க்சிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 கட்சியும் போய் பார்த்திருக்காங்க. சமூக ஆர்வலர்கள் பல பேர் பார்த்திருக்காங்க. உனக்கு கொஞ்சமாவது நன்றி உணர்வு இருந்துச்சு அப்படின்னா இத்தனை பேர் போய் பார்த்தாங்கன்னு நீ வந்து மனமார போய் பார்த்திருக்காங்கன்னு ஒரு நன்றி சொல்லியிருக்கலாமே. நீ அதெல்லாம் சொல்லல. இது சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, என் கட்சிக்காரங்க மேல எஃப்ஐஆர் போடுறாங்க, மாவட்ட செயலாளர் மேல எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் தானே போட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டா என்ன, கொலை பண்றதா? தூக்கு அதுக்கு பேரு. 41 பேர் செத்து போயிட்டா உன் கட்சிக்காரன் மேல எஃப்ஐஆர் போட்டா உனக்கு என்ன வலிக்குது?
நீ போய் ஓடி ஒளிஞ்சுக்குவ. நீ வேணும்னா காங்கிரஸ்காரனை பார்ப்ப, பிஜேபி காரனை பார்ப்ப, ஓடி போய் ஒளிஞ்சுக்குவ. நீ தாராளமா உட்காந்துட்டு ஏசியில் நல்லா தூங்கியிருப்ப. உன் கட்சிக்காரன் மேல எஃப்ஐஆர் போட்டா உன் கட்சிக்காரன் அறிவு இருந்தா அப்படி ஒரு கூட்டத்தை நடத்தியிருப்பான். முதல்ல 2 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி நடத்தினார்ல, இன்னும் அதிமுக வராத கூட்டமா நீ பெரிய கிழிச்சிட்ட. அப்போ ஒரு கட்சிக்காரன் மேல எஃப்ஐஆர் போட்டதுக்கு உனக்கு இவ்வளவு வலி வருது. ஆனா உயிர்களை பலி கொடுத்தவனுடைய வலி என்ன? அந்த வலியை நீ உணரவே இல்லையே. நன்றி இருக்க முதல்ல உனக்கு? நன்றி வேண்டாங்க. 41 பேர் செத்து போச்சு. செத்ததுக்கு கொஞ்சம் கூட நீ பொறுப்பேற்காம அவன் என் கட்சிக்காரங்களை ஒண்ணும் பண்ணாதீங்க சார். ஏதோ இதுல ஒரு படத்துல எனக்கு சத்தியமா வைத்தறிச்சலா இருக்கு, கோபமும் வருது. இந்த வடிவேல ஒரு அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கான், என் செல்லத்தை ஒண்ணும் பண்ணாதீங்க, என் செல்லத்தை ஒண்ணும் பண்ணாதீங்க. முட்டா பயலுலா, என் செல்லத்தை ஒண்ணும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லணும் தெரியுமா? அதே மாதிரி என் கட்சிக்காரங்களை ஒண்ணும் பண்ணாதீங்க சிஎம் சார். என்ன சிஎம் தூக்குல போட்டுருவாரா? போடுறதுக்கான அந்த பவர் இருக்கா அவருக்கு? இவ்வளவு விஷயங்கள் நடந்தா யாரு புண்ணியம்? அவன் சிஎம் விட்டுருக்கங்க. என் முதல்வர்னு சொன்ன உனக்கு அந்த வாய் வலிக்குதா? ஏற்கனவே நீங்க உங்களுக்கு இது கொடுக்கலன்ட்டு போன நீங்க நீதிமன்றத்துக்கு போனீங்கல்ல, நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்க? நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களுக்கு நீங்க தான் பொறுப்பேற்கணும்னு சொல்லியிருக்காங்க, நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதை நீ ஏன் காலைல போட்டு மிதிச்ச? நீ என்ன செஞ்சிருக்கணும்? அப்போ நீ கவனமா இருந்திருக்கணும். ஒருவேளை எதிர்கட்சிக்காரங்க பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு நீ இன்னும்ல கவனமா இருந்திருக்கணும். மேடையில் என்ன ஆடுறோம், பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. யாரு செய்ய வேண்டிய வேலை அது? என்ன பாட்டிலுக்கு 10 ரூபா? நீ குடிக்காதாளா? அது தொலைஞ்சிட்டு போகுது. அப்ப நீதிமன்றம் இவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்க நீதிமன்றம் சொல்லியிருக்கிறதுக்கு நீ புறக்கணிச்சிருக்க. அப்போ உனக்கு முதல்ல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடணும். முதல்ல உனக்கு நீதிமன்றம் அங்கே நடக்கக்கூடிய பொருள் சேதாரங்களுக்கு அந்த எந்த கட்சியோ அந்த கட்சி தான் பொறுப்பேற்கணுங்கிறதே நீதிமன்ற வழிகாட்டல் சொல்லியிருக்கு. இப்ப இதையெல்லாம் நீ விட்டுட்டு சிஎம் சார் என்ன வேணாலும் பண்ணுங்க சிஎம் சார், என் கட்சிக்காரங்களை விட்டுருங்க சார் அப்படிங்கிற வெக்கமா இல்லை உனக்கு? இது ஒரு கட்சி தலைவனா பண்ண வேண்டிய வேலையாது? அந்த விஷயத்துக்கு பொறுப்பேற்கல, நடந்த ஆளுங்கட்சி மேல பழி போடுற, அந்த மக்கள் மேல உனக்கு எந்த அக்கறையும் இல்லை. ஆனா இன்னும் உத்தேகத்தோடு நான் வருவேன் அப்படின்னு ஒரு விஜய் சொன்னார் அப்படின்னா, இதையும் நம்பி ஒரு கூட்டம் போறான் அப்படின்னா, அந்த கூட்டம் அந்த நாட்டை எங்கே கொண்டு போய் முட்டை விடுவானோ அப்படின்னு தெரியல. நன்றி, வணக்கம்.